எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம நர்சரியில வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் எல்லாம் நட்டு வச்சுட்டேன். இன்டோர் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சு போயிருது. ஏன்னே தெரியல. எனக்கு வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்த்தி வந்து ரொம்ப அனுபவம் வந்து ரொம்ப கம்மிங்க. இப்போ வந்து நீங்க தோட்டத்தில வந்து வெள்ளாமை பண்ண சொல்றீங்களா? ஈஸியா பண்ணிடலாம். ஆனா, இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சு போயிருது. சரி கொக்கோபிட்டும் மண்ணும் கலந்து தான் வந்து நர்சரியில வைப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் கலந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எல்லாம் கொட்டிட்டு அது கூட வந்து கொக்கோபிட் கொஞ்சம் கலந்து அந்த மண்ணை போட்டு எல்லா செடியும் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேங்க. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்னா மணி பிளான்ட் மட்டும்தான் வளர்த்திட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு அது எல்லாம் காஞ்சி காஞ்சி இப்போ தான் ஓரளவுக்கு காயாமல் அதை வந்து வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இந்த புரோக்கன் ஹார்ட்டு மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை வேர் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து வேறு பாட் 2 பாட்டில் வந்து அதை மாற்றி வச்சுட்டேங்க. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குப்பை, அப்புறம் வந்து கோழி குப்பை, அப்புறம் வந்து சாணி குப்பை எல்லாமே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து வெளி செடிகளுக்கு போட்டுருவேன். ஆனால் இன்டோர் பிளான்ட்டுக்கு அதெல்லாம் போட முடியாது இல்லைங்களா? அதனால நர்சரியிலே பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து ஆர்கானிக் உரம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து மற்ற இன்டோர் செடிகளுக்கு எல்லாமே போட்டு விட்டு காஞ்ச இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போர்ட்டிக்கோல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு ஒரு மாங்கன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மாங்கன்று வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம தோட்டத்துல எல்லாம் நிறைய வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து வீட்டுக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து வச்சு விட்டாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து தொட்டியில் வைக்கிறதெல்லாம் கீழே தனியாக வச்சுட்டு மேலே வைக்கிறதெல்லாம் தனியாக வச்சுருந்தேன். மழை வந்து கொஞ்சம் கனமாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி உள்ள போர்ட்டிகோலாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி போர்ட்டிகோலாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இதில் வந்து செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த செப்பல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால இதில் கிராஸ் மேட் போட்டு விட்டுட்டேங்க. போட்டுட்டு சென்டரில் இந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தியுடைய வளகாப்புக்கு நான் டெக்கரேட் பண்ண கூடை. அந்த கூடையில் கலர்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கங்காட்டி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் இங்கே விநாயகருக்கு கீழே ஒரு ஸ்பேஸில் வந்து நம்ம உருளி யானையெல்லாம் வச்சுருக்குறோம். அந்த ஸ்பேஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மேட் வந்து கட் பண்ணி போட்டேன். நம்ம போர்ட்டிகோ வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தாங்க. ஆனால் சின்னதாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.